அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் இந்த நிகழ்ச்சிக்காக பெண்ணிய கோட்பாட்டின் வழி தமிழின் நவீன தமிழ் பெண் சிறு கவிதைகள் பற்றி பேச வேண்டும் என்று பேராசிரியர் திரு சந்திரன் கேட்டபோது, வெறும் பெண்கள் எழுதிய நவீன கவிதைகளை பற்றி பெண்ணிய கோட்பாட்டின் வழி ஒரு 4-5 கவிதைகள் எடுத்து பொருத்தி பார்த்து பேசிவிட முடியும். ஆனால் அது மட்டுமே ஒரு பெண்ணிய கோட்பாட்டை புரிந்து கொள்வதற்கோ தற்போதுள்ள நவீன பெண் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கோ இடம் அளிக்காது என்பதால் நாம் இந்த பெண் பற்றின புரிதலை சிறிது பழங்காலத்தில் இருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் பெண் என்ற உருவாக்கம் நாம் வெறும் ஒரு நவீன கவிதையில் உருவாகிவிட்ட ஒன்றாக கொள்ள முடியாது. ஏனென்றால் அவளுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு, ஒரு பின்னணி உண்டு. அந்த பின்னணியை, பாரம்பரியத்தை எதிர்த்தோ ஆதரித்தோ தான் பெண் என்ற உருவாக்கம் படைப்புக்குள்ளும் வாழ்விலும் இயல் வாழ்விலும் நடந்திருக்கிறது. அதனால் நாம் இந்த பெண் பற்றின உருவாக்கம், அதாவது நான் சொல்வது என்னவென்றால், ஒரு பெண் ஒரு படைப்பிற்குள் எப்படி உருவாகிறாள், அல்லது ஒரு பெண் ஒரு எழுத்தாளராக கவிஞராக உருவாவதற்கே ஒரு தன்னிலை, அதாவது ஒரு சப்ஜெக்டிவிட்டி தேவைப்படுகிறது. நாம் இப்படி ஒரு கவிதை எழுதலாம், இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி எழுதலாம், இந்த ஒரு கவிதையில் நாம் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை சந்திக்கிறோம் என்ற வாசிப்பு, இத்தனை மட்டங்களில் ஒரு பெண்ணை நாம் எப்படி உருவகப்படுத்திக் கொள்கிறோம் அல்லது உருவாக்கிக் கொள்கிறோம் என்பதற்கான ஒரு அடிப்படையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் சங்க இலக்கியத்திலிருந்து நாம் இந்த பெண் பற்றின உருவாக்கத்தை, பிகமிங் ஆஃப் உமன், அந்த பிகமிங் உமன் எப்படிங்கிறத நாம் சங்க இலக்கியத்தின் வழி ஆரம்பித்து, ரொம்ப அதிகமா சொல்ல மாட்டேன், குறைவாகத்தான், ஆனால் எப்படி அதை புரிந்து கொள்வது என்பதுதான் நமக்கு முக்கியம். பெண் கவிதைகளை புரிந்து கொள்வது, பெண்ணிய கோட்பாட்டை புரிந்து கொள்வது என்பது இந்த இடத்திலிருந்து, இந்த மையத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுதுதான் நாம் பெண் என்ற உருவாக்கம் நம்மளுடைய தமிழில் ஏன் இந்த வகையில் நடந்திருக்கிறது, இதற்கான அடிப்படை என்ன, இதற்கு பெண்ணிய கோட்பாடு எப்படி நமக்கு உதவுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம சங்க இலக்கியத்தில் நாம் பல வகையான பொருள்களை பார்க்கிறோம். அதாவது நான் குறிப்பிட வருவது 5 திணைகளுக்கு உரிய 5 உரிப்பொருள்கள் இருக்கின்றன. புணுதல், பிரிதல், இருத்தல், இரங்கல், இதை நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். 5 திணைகளுக்குரிய 5 உரிப்பொருள்கள். அவை உண்மையில் என்ன? அவை எதை குறிப்பிடுகின்றன? அவை ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியை சொல்கின்றன. அந்த உணர்ச்சிகள் எல்லாம் யாரை மையமிட்டு இருக்கிறது? அவை எல்லாமே தலைவியை மையமிட்டவை, அதாவது பெண்ணை மையமிட்டவை. பெண்ணை சார்ந்த அக இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியத்தினுடைய முதன்மையான படைப்பாக்கமாக இருந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இதற்கு என்ன காரணம் என்றால், சங்க அக இலக்கியங்கள் இருபால் உறவை முதன்மைப்படுத்துபவை, அதாவது ஹெட்ரோசெக்சுவாலிட்டியை முதன்மைப்படுத்துபவை, ஆண் பெண் உறவை முதன்மைப்படுத்துபவை. அப்படி இருக்கும்போது அவை பெண்ணை மையமிட்ட பாடல்களாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. பெண்ணை மையமிட்ட பாடல்கள் என்றால், பெண் எந்த வகையில் ஒரு அந்த உறவிற்குள் செல்லும் போது எந்த வகையான உணர்ச்சியை கொள்கிறாள், அவள் ஏன் இந்த உணர்ச்சியை கொள்ள வேண்டும் என்பதான கேள்விகளை நாம் எழுப்பி பார்த்தால் அதற்கான விடைகளாக அந்த சங்க அக இலக்கிய பாடல்கள் இருக்கும். இப்போது நாம் அந்த சங்க அக இலக்கிய பாடல்களில் பல வகையான பாலியல் கூற்றுகளை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த பாடல்கள் எல்லாமே ஒரு வகையான உள்முக பேச்சாக இருக்கின்றது. அதாவது பக்தின்னு சொல்வது போல டயலாஜிக் இமேஜினேஷன், அதாவது கற்பனை கூற்றுக்கள். இந்த கற்பனை கூற்றுக்கள், அதாவது தலைவி சொல்வதாக இருக்கலாம், தலைவன் சொல்வதாக இருக்கலாம், செவிலி சொல்வதாக இருக்கலாம், தோழி சொல்வதாக இருக்கலாம், இவை எல்லாமே கற்பனையாக உருவாக்கப்பட்ட புனைவுகள். அவை அந்த புனைவுகளுக்குள் ஒரு கற்பனையான கூற்று நடைபெறும் போது நமக்கு அந்த பொருள் என்ன நமக்கு கொடுக்கிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட உறவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அல்லது இன்பங்கள் அல்லது துக்கங்கள், இது போன்ற பல உணர்ச்சிகளை அந்த பாடல்கள் அந்த உணர்ச்சிகளின் அடிப்படையில் அந்த பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த உணர்ச்சிகள் எல்லாமே தலைவியை சார்ந்ததாக, அவளுடைய ஆசை, ஏக்கம், பேராசை, துன்பம், துக்கம், கோபம் எல்லாமே அதை மையமிட்டவையாகவே ஏன் இருக்கின்றன? இந்த கேள்வியை எழுப்பினால்
நாம் இருபால் உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்களில் இது போன்ற உணர்ச்சிகள் வருவது சாதாரணம் தானே என்ற பதிலை பெறுவோம். ஆனால் இந்த இருபால் உறவில் பெண்ணை மையமிட்டவையாக இவை ஏன் இருக்கின்றன? இந்த கேள்விக்கு நாம் பதிலை தேடணும் என்றால், பெண் மனித மறு உற்பத்தி எந்திரம், அதனால் அவளை மையமிட்டவையாக இந்த பாடல்கள் இருக்கின்றன என்பதை நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். சரி, சங்க அக இலக்கிய பாடல்களில் நாம் எத்தகைய பெண்ணை சந்திக்கிறோம்? அவள் எப்படிப்பட்டவளாக, அவள் எத்தகையவள்? அவள் ரொம்ப சாதாரணமான ஒரு பெண்ணாக இருக்கலாம். அவள் எப்படிப்பட்ட குணாம்சங்களை காட்டக்கூடியவளாக இருக்கிறாள்? அவள் தலைவன் மீது கோபப்படுபவள், அல்லது பேராவல் கொண்டிருப்பவள், தாய் தந்தையரிடம் அஞ்சுபவள், இந்த இருபால் உறவை தான் தன்னுடைய வாழ்வின் இறுதி இலக்காக கொண்டிருப்பவள். இது போன்ற குணாம்சங்களை நம்மால் வரையறுத்துக் கொள்ள முடிந்தது. சரி, இது போன்ற குணாம்சங்களை நாம் எதிலிருந்து வரையறுக்கிறோம்? இந்த சிந்தனை நமக்குள் எப்படி வந்தது? இந்த சிந்தனை வருவதற்கான காரணம், நாம் இந்த இருபால் உறவு என்ற நிறுவன மயத்திற்குள் இருந்து, இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் நமக்குள்ளும், நிறுவன மயம் நமக்குள்ளும் நடந்து விட்டதால் இந்த வாசிப்பை இந்த பெண்ணின் மீது நாம் வைக்கிறோம். பெண் எப்படி உருவாகிறாள், பெண் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறாள் சங்க அக இலக்கியத்தில் என்றால், ஒரு பொதுவான சட்டகத்தை நாம் இங்கு உருவாக்குகிறோம். பெண் என்றால் இது போன்ற குணாம்சங்களை கொண்டிருப்பவளாக, ஒரு தலைவனை தேடுபவளாக, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்பவளாக, அதற்கு அஞ்சுபவளாக, அது லீகலைஸ் ஆச்சுன்னா லா, அது திருமணம் என்ற உறவுக்குள் சென்றால் அதில் திருப்தி அடைபவளாக, அந்த இலக்கை அடைந்து விட்ட பின் அவள் ஒரு நிம்மதியை பெறுபவளாக, தலைவனை எப்போதும் எங்கு இருக்கிறான் என்று கண்காணிப்பவளாக, இப்படிப்பட்ட ஒரு சட்டகத்தை உருவாக்கி அதில் பெண்ணை நாம் பொருத்தி விடுகிறோம். இது போன்ற ஒரு சட்டகம்தான் பெண் உருவான சட்டகம். பெண் எப்படி உருவாகிறாள், பெண் ஏன் இப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை நாம் இதிலிருந்துதான் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் ஒரு பெண்ணை உருவாக்கி கொண்டோம். சங்க அக இலக்கியங்களின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை உருவாக்கி கொண்டோம். இதற்கு எதிராகவோ மாற்றாகவோ வேறு வகையான குணாம்சம் கொண்டவளாகவோ பெண் இருந்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் இருபால் உறவின் நிறுவன மயம் நாம் உருவாக்கியிருக்கும் இந்த சட்டகத்தில் பொருந்தும் பெண்ணை மட்டுமே படைப்பிற்கு உரியவளாக தேர்ந்தெடுக்கும். அதனால்தான் நம் சிந்தனையும் இது போன்ற ஒரு சட்டகத்தை உருவாக்கி இப்படித்தான் பெண் உருவாகியிருக்கிறாள் என்பதாக நாம் புரிந்து கொள்வோம். எனவே நாமும் அந்த நிறுவன மையத்திற்குள் ஒரு உறுப்பினராக இருப்பதால் நாம் இது போன்ற சட்டகத்தை ஏற்படுத்துகிறோம். அந்த பெண்ணை இப்படி நாம் உருவாக்கி கொள்கிறோம். இப்பொழுது நாம் ஒரு பெண்ணை இந்த மாதிரியான ஒரு பொதுவான சட்டகத்தில் உருவாக்கி வைத்துட்டோம். இப்போ இந்த பெண்ணுக்கு நாம் என்னென்ன குணாம்சங்கள் எல்லாம் கொடுத்தோம் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தால், அவள் ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கலாம். அவள் தலைவன் மீதான பேராவல் கொண்டிருப்பவளாக இருக்கலாம். அவள் தாய் தந்தைக்கு அஞ்சுபவளாக இருக்கலாம். இருபால் உறவுக்கான ஆசையில் இருப்பவளாக இருக்கலாம். சரி, இதெல்லாம் என்ன? அவளுடைய தன்னிலையின் வெளிப்பாடுகள். நான் இப்படி இருக்க வேண்டும். இந்த ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் ஒரு இருபால் உறவில் என்ற நிறுவன மையத்திற்குள் இருக்கிறோம் என்ற நிலைக்கு வரும்போதே நாம் என்னவெல்லாம் சிந்திப்போம்? இந்த சிந்தனை எப்படி உருவாகிறது? நான் இப்படி இருக்கணும், இந்த பெண்ணிடம் உறவு கொண்டிருக்கணும், அல்லது இந்த ஆணிடம் உறவு கொண்டிருக்க வேண்டும். இப்படியாக நாம் நம்மளுடைய சிந்தனையை உருவாக்குகிறோம், அந்த போக்கை உருவாக்குகிறோம். இந்த மாதிரியான போக்கை, இந்த சிந்தனை எப்படி உருவாச்சு? இது ரெனி டெகார்ட் சொல்வார், கொஜிட்டோ எர்கோசம். அதாவது ஸ்பானிஷ்ல கொஜிட்டோ எர்கோசம் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னன்னா ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ அம். அதாவது நான் சிந்திக்கிறேன் என்பதால் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி, இந்த சிந்தனை அப்படிங்கிறதுக்கான ஒரு அம்சம்தான் ஒருவருடைய சுயத்தை உருவாக்குவதாக 18ஆம் நூற்றாண்டில் இருந்து ஒரு பிலாசபி வந்தது. அது என்ன ஆச்சு? மனம் உடல் என்ற இரு பிளவை ஏற்படுத்திவிட்டது. நாம் அதற்குள் செல்ல வேண்டாம், கார்டீசிய பிளவு, நாம் அதற்குள் செல்ல வேண்டாம். ஆனால் அந்த சிந்தனை அப்படிங்கிறதுக்கான அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். இருபால் உறவில் இருக்கும் போது நாம் இந்த சிந்தனையில் இருந்து ஒரு பெண்ணை இந்த மாதிரியான ஒரு சட்டகத்தில் பொருத்தி ஒரு உருவாக்கத்தை செய்து கொண்டோம். பெண் இப்படி உருவாகி இருக்கிறாள். இப்போ அடுத்த கட்டமாக இந்த பெண் என்ன பண்றா? வெளிப்படையான பாலியல் அம்சங்களை பேசுகிறாள். ஆண் எழுதினாலும் சரி, பெண் எழுதினாலும் சரி, ரகசியமான களவியல் உறவாக இருந்தாலும் சரி, கற்பில் அடைப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, அது வெளிப்படையான பாலியல் விடுதலையை சொல்லும் அகப்பாடல்களாக அவை இருக்கின்றன. அதனால் அங்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட பாலியல் அம்சம் பெண்ணுக்கு இல்லை. அந்த ஒரு குணாம்சம் அந்த படைப்புகளில் இருப்பதாக நாம் புரிந்து கொள்கிறோம்.
ஏனென்றால் இதெல்லாம் எப்படி பிறகு மாறின என்பதை சொல்வதற்கு இதெல்லாம் நினைவில் நாம் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்பொழுது நாம் இது விடுதலை பாலியல் பற்றின சங்க அகப்பாடல்கள் பலவற்றை நாம் படித்துவிட்டோம். சரி, அடுத்தது இருபால் உறவினுடைய அடுத்த அம்சம் என்னவாக இருக்கும்? குடும்ப உருவாக்கம். இப்பொழுது நாம் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்? பெண் என்றால் என்ன என்ற உருவாக்கத்தை செய்திருக்கிறோம். அதாவது ஒரு உணர்ச்சி மயப்பட்ட ஒரு ஆணோ பெண்ணோ எப்படி இருக்கலாம், அதில் பெண் என்பவள் எப்படிப்பட்டவள் என்பதை முதலில் உருவாக்கினோம். அடுத்தது அதை உள்வாங்கினோம். பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை உள்வாங்கிவிட்டோம். இப்போ உள்வாங்கின இந்த சிந்தனை என்ன செய்யும்? அடுத்த விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த விளைவுகளில் முதன்மையானது எது? குடும்ப உருவாக்கம். இருபால் உறவினுடைய நிறுவன மையத்தில் அடுத்த கட்டமாக இருப்பது குடும்பம் என்ற உருவாக்கம். குடும்பம் என்ற உருவாக்கம் ஒரு அமைப்பு, ஒரு கட்டமைப்பு இல்லையா? அந்த கட்டமைப்பு உருவாகும் போது என்ன ஆகும் என்றால் பண்டமாற்று நடைபெறும். அதாவது பெண் என்பவள் தனி சொத்தாக பாவிக்கப்படுவாள். சரி, பெண் என்பவள் தனி சொத்தாக பாவிக்கப்படும் போது என்ன நடக்கும்? குடும்பத்தில் களவின் போது ஆண் பெண் என்ற இரு சமநிலையில் இருந்த நிலைமை இருந்தது. குடும்பம் என்ற அமைப்பு உருவாகும் போது பெண் என்பவள் தனி சொத்தாகிறாள். அப்பொழுது என்ன ஆகும்? ஆணுடைய நிலைமை மேலாகவும் பெண்ணினுடைய நிலைமை கீழாகவும் மாறிவிடும். இந்த இடத்தில்தான் என்ன ஆகிறது என்றால் ஆண் மைய மொழி, தந்தைமை சமூகம், இது போன்ற சிந்தனைகள் இருபால் ஒரு நிறுவனத்திற்குள் வந்து சேருகின்றன. இப்பொழுது இருபால் நிறுவன மயமானது அடுத்த கட்டமாக பெண்ணினுடைய உருவாக்கத்தை எந்த இடத்திற்கு கொண்டு செலுத்துகிறது? ஆண் மைய மொழிக்கும் தந்தைமை சமூகத்திற்கும் உட்படுத்தப்பட்டவளாக, கட்டுப்படுத்தப்பட்டவளாக உருவாகக்கூடிய பெண்ணாக அடுத்த நிலைக்கு கொண்டு செலுத்துகிறது. நாம் இப்போ முதல் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வந்திருக்கிறோம். இந்த நிலையில் நாம் எந்த இலக்கியங்களை பார்க்கிறோம்? நாம் சங்கம் மருவிய காலத்தில் பல அறம் பாடுகின்ற இலக்கியங்களை பார்த்தோம். அதன் பிறகு குடும்ப உருவாக்கத்தில் இது போன்ற அறங்கள் எல்லாம் வலியுறுத்தப்பட்டன. சில ஒழுங்கமைவுகள் உருவாக்கப்பட்டன. அதற்கெல்லாம் நாம் அதையெல்லாம் வாசிக்கும் போது பெண் ஆண் இரு பால் உறவுகள் என்ன மாதிரியான அறத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டோம். இதற்கு பிறகு என்ன ஆகுது? குடும்பம் என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தனி சொத்தான ஒரு பெண் அதற்கு அடுத்த நிலையான காப்பிய காலத்தில் என்ன நிலையை அடைகிறாள்? காப்பிய காலத்தில் பெண் என்ற உருவாக்கம் கண்ணகி என்ற ஒரு ஒற்றை சொல்லினால் அடைக்கப்படுகிறது. இதை நான் இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும். எப்படி என்றால், ஒரு பெண் முதலில் நாம் ஒரு சாதாரண சங்க அக இலக்கிய பெண்ணாக முதலில் பார்த்தோம். இரண்டாவது கட்டத்தில் குடும்ப உருவாக்கத்தில் தனி சொத்தாக ஒரு பெண்ணை உருவகிக்கும் நிலைமைக்கு அந்த பெண்ணை பார்த்தோம். மூன்றாவது நிலையில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நாம் இதுவரைக்கும் சங்க இலக்கியத்தில் பார்த்த ஒரு சாதாரண பெண் தான் காப்பிய காலத்தில் கண்ணகி என்று பெயரிடலை பெற்று விடுகிறார். ஒரு சாதாரண பெண் தான் அவள். ஆனால் நாம் அந்த பாத்திரத்திற்கு ஒரு பெயரிடலை தேடி வந்திருக்கிறோம். காப்பியம் அதற்கு ஒரு பெயரை இட்டிருக்கிறது. அது என்ன? கண்ணகி. கண்ணகி வெறும் ஒரு பெண்ணா? வெறும் ஒரு பெண்ணுக்கு ஒரு கண்ணகி என்று பெயர் வைத்து விட்டால் போதுமா? ஆனால் அப்படி ஆகவில்லை. அது என்னவாக மாறினது? கண்ணகியினுடைய குணாம்சங்கள் தான் பெண்ணினுடைய குணாம்சங்களாக உருமாற்றப்படுகிறது. இந்த இடத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று கவனியுங்கள். நம்முடைய வாசிப்பினுடைய சிந்தனை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். முதலில் சங்க அக இலக்கியத்தில் ஒரு பல பெண்களை நாம் சங்க அக இலக்கிய பாடல்கள் முழுவதுமே ஒரே வகையான பெண்களை சந்திக்கிறோம். அதாவது ஏனென்றால் நாம் ஒரு சட்டகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த சட்டகத்தில் பொருந்தக்கூடிய பெண் என்பதற்காக அந்த பொதுமை குணாம்சங்கள் தான் எல்லா பெண்களுக்கும் உரியதாக இருந்திருக்கிறது. இப்பொழுது அடுத்த கட்டமாக அவள் இந்த மாதிரியான ஒழுக்கங்களை அறம் சார்ந்த ஒழுக்கங்களை கொண்டவளாக உருவாகிறாள். அங்கு பொதுமையான பெண்ணைத்தான் பார்த்தோம். ஆனால் காப்பியத்தில் தனிப்பட்ட ஒரு பெண் உருவாகிறாள். அவள் தான் கண்ணகி. இப்போ நம்ம இத்தனை காலம் பார்த்து கொண்டிருந்த இந்த பொதுமையான பெண் என்பவள் கண்ணகி என்ற உருவாக்கத்தை அடைகிறாள். கண்ணகி என்ற உருவாக்கத்தை அடையும் போது அவள் என்னென்னலாம் செய்யணும்? அவள் அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். கணவனை ஒரு சிறு பிழை, எத்தனையோ பிழைகள் செய்தாலும் கூட கணவனை எந்த விதத்திலும் தூற்றக்கூடாது. அவன் எந்த விதமான செயல்பாடுகளை செய்து வந்தாலும் அமைதி காக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கண்ணகியின் குணாம்சங்கள் மட்டுமல்ல, கண்ணகி என்ற பெயரிடலை கொண்டிருக்கும் அத்தனை பெண்களுக்குமான குணாம்சங்களாக காப்பியம் இங்கு என்டாஸ் பண்ணுது. அதாவது இதுதான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துது. இப்படிப்பட்ட ஒரு பெண் அடுத்த உருவாக்கமாக இங்கு வந்து
உருவாகிறாள். கண்ணகி செய்த மிக முக்கியமான அந்த பாத்திரம் செய்த மிக முக்கியமான ஒரு சில அம்சங்கள் உள்ளன. ஏன்னா அற இலக்கியங்களிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய காப்பியம் இல்லையா? அப்போ அற இலக்கியங்கள் பெண்ணுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஒழுக்கத்தை சொல்லி இருக்கின்றன. அவை என்ன? அது ஒரே ஒரு விஷயம் தான், அது ஒரே ஒரு பாயிண்ட், அதை மட்டும் சொல்லிக்கலாம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குறள் தான். அது என்ன? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. இந்த இந்த குறள் அந்த கண்ணகி என்ற பாத்திரத்திற்கு எப்படி பொருந்துகிறது, நம்மளுடைய சிந்தனையை எப்படி மாற்றி அமைக்கிறது என்பதை கவனித்து பாருங்களேன். தெய்வம் தொழால், தெய்வம் எல்லாம் தொழவே வேண்டாம், கணவனை மட்டும் தொழுதால் போதும். அவள் இயற்கையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவாள். மழை அவள் சொன்னால் பெய்யும், சொல்ல வேண்டாம் என்றால் நிற்கும். அப்படி என்றால் இயற்கையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடியவளாக அவள் மாறியிருக்கிறாள். இயற்கையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர அந்த கண்ணகி என்ற பெண் என்ன என்ன செய்ய வேண்டி இருந்தது? என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது? மிக முக்கியமாக கணவனுடைய பிழையை பொறுக்க வேண்டியிருந்தது. அது மட்டுமல்லாமல் அவன் கண்ணகியுடன் வாழவில்லை, வேறு வேறு பெண்களுடன் அவன் வாழ்ந்தான். அப்பொழுது இவள் தன்னுடைய பாலியலை தியாகம் செய்திருக்கிறாள். பாலியலை தியாகம் செய்ததனால் அவள் இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வாம்சத்தை பெறுகிறாள். இப்போ நம்ம முதல்ல ஒரு சாதாரண பெண், அவளுக்கான ஒரு சட்டகத்தை உருவாக்கி இப்படிப்பட்ட பெண்ணாக நாம் அதில் பொறுத்து விட்டோம். அற இலக்கியங்கள் கூறுகின்ற ஒழுக்கத்தில் அவளை கொண்டு போய் அடுத்த கட்டத்திற்கு தள்ளினோம். இதுக்கு அடுத்த கட்டமாக உருவாகி இருக்கக்கூடிய கண்ணகி என்ற சட்டகம், கண்ணகி என்பது வெறும் ஒரு பெண்ணினுடைய பெயர் அல்ல, எல்லா பெண்களுக்கும் உரிய, எல்லா பெண்களுடைய தன்னிலைக்கும் உரிய, எல்லா பெண்களுடைய சப்ஜெக்டிவிட்டிக்கும் உரிய ஒரு பெயர்தான் கண்ணகி. ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட பெயர்தான் கண்ணகி. கண்ணகி என்பது வெறும் ஒரு பெண் அல்ல, அது ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒழுக்கம். அதனால் அடுத்த கட்டமாக நாம் இந்த உருவகத்தை பிகமிங் உமன்ல அடுத்த உருவாக்கமாக கண்ணகியை நாம் உருவாக்கி விட்டோம். இப்ப கண்ணகி வெறும் ஒரு இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய பெண் மட்டுமல்ல, இயற்கையை தன் ஆற்றலின் கீழ் கொண்டு வரக்கூடிய பெண். அவள் நினைத்தால் அந்த நகரமே எரியக்கூடிய அளவுக்கான ஆற்றலை கொண்டிருக்கும் பெண். இது தெய்வ நிலையை அந்த பெண் அடைவது. இப்போ சாதாரண நிலையில் இருந்த பெண் அப்படியே உருவாகி 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 தெய்வ நிலையை அடைந்து விட்டாள். தெய்வ நிலையை அடைந்த பிறகு என்ன ஆகும்? அந்த அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் எத்தகைய ஒழுக்கத்தை ஒரு பெண் கடைபிடிக்க வேண்டியிருக்கும்? இந்த நிலை இந்த நிலையை பற்றி நாம் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், அந்த இருபால் உறவினுடைய கட்டுப்படுத்தப்பட்ட ஒழுக்கம், பாலியல் என்பது ஒரு பெண்ணை எப்படிப்பட்ட சட்டகத்தில் கொண்டு போய் மாட்டியிருக்கிறது, சிக்க வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு அடுத்த காலகட்டம் எது? பக்தி. அந்த இடத்தில் என்ன ஆகுது? பக்தி காலத்தில் காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாளும் என்ன செய்கிறார்கள்? அவர்களும் இறை பற்றி தான் பாடுகிறார்கள். ஆனால் அது இருபால் உறவை மடை மாற்றி தெய்வங்களுக்குரியதாக மாற்றி பாடுகிறார்கள். தெய்வ நிலையில் இருந்த பெண்ணினுடைய உருவாக்கமானது கொஞ்சம் கீழே இறங்கி அடுத்த கட்டமாக தெய்வத்தை பாடுவதாக, தெய்வத்தை தன்னுடைய உறவில் வைத்து பாடுவதாக அடுத்த நிலைக்கு கீழே இறங்கி வருகிறது. இப்படித்தான் பெண்ணின் உருவாக்கமானது நடந்திருக்கிறது. இப்போ நம்ம இந்த ஹிஸ்டரி நம்ம நல்லா கவனத்தில் வைத்தோம் என்றால், நான் சில அம்சங்களை கூறினேன். அதாவது பெண்ணினுடைய தன்னிலையே கண்ணகிதான் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு பெண்ணினுடைய தன்னிலை அல்லது ஒரு ஆணினுடைய தன்னிலை எந்த காரணங்களால் எல்லாம் உருவாகி இருக்கிறது? இப்போ முதல்ல சங்க அக இலக்கியங்கள்ல பார்த்தோம் என்றால், அவள் உணர்ச்சி சார்ந்த அதாவது உரிப்பொருள்கள் சார்ந்த உணர்ச்சிகளை கொண்ட தன்னிலையை உருவாக்கக்கூடியது. தன்னிலையை அந்த மாதிரியான சப்ஜெக்டிவிட்டி தான் அவளுக்கு இருக்கும். தன்னிலைன்னு அடிக்கடி சொல்றேங்க. அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்குள்ளேயும் நம்ம தன்னிலை உண்டு, நம்மளுடைய சப்ஜெக்டிவிட்டி உண்டு. அப்படின்னா என்ன? நான் பல கூட்டங்களில் இதை பற்றி சொல்லி இருக்கிறேன். போன வாரம் கூட இதை பற்றி பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இங்கு தமிழ் முதுகலை மாணவர்களும் இளங்கலை மாணவர்களும் இருப்பதால் அவர்களுக்காக இதை நான் மீண்டும் இங்கு குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த தன்னிலை அப்படின்னா, இப்போ நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளுடைய தாய் நமக்கு எல்லா சேவையும் செய்வாங்க. அப்ப என்ன ஆகும்னா, நான் அப்படிங்கிற இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய தாய் தான் நமக்கு. அது நான்கிறதே நம்மளுடைய தாய் தான், நம்மளுடைய அம்மா தான் நமக்கு அந்த நான்கிறது. யாராவது ஒருத்தர் இந்த குழந்தைய பார்த்து, நம்ம எல்லாம் குழந்தையா இருக்கும்போது, ஓ இவங்களுடைய குழந்தையா, இந்த குழந்தை இப்படிப்பட்ட ஒரு பெருமையை உடையதா வளருமே,
ஐயோ அந்த பர்சனா, அந்த நபரா, அவருடைய குழந்தையா, அதை விட மோசமா போகுமே. இது போன்ற சொற்களை அந்த குழந்தை கேட்கும் போது என்ன ஆகுது? நாம் நம்மளுடைய தாயிடமிருந்து வேறுபட்ட ஒரு நபர். நம்முடைய சுயம் என்பது வேறு. அந்த சுயமானது அந்த குழந்தையால் உருவாக்கப்படுவதற்கு முன்பு அது மற்றவர்களால் அந்த குழந்தைக்கு தரப்படுகிறது. அதாவது இன்னாருடைய மகள், இன்னாருடைய மகன் இப்படி இருக்க வேண்டும் என்பதான ஒரு பிம்பத்தை அந்த மற்றமை நமக்கு கொடுக்கும் போது அதை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய சுயத்தை நாம் உருவாக்க தொடங்குகிறோம். இப்பொழுது இந்த இடம் இருக்கு இல்லையா, சுயம், இந்த மாதிரியாக மற்றமையினால் உருவாக்கப்படும் சுயம் நாம் எப்படி அதை வெளிப்படுத்துகிறோம் என்றால், ஒரு நிகழ்த்துதலாக, அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போல நாம் சிறு வயதிலிருந்து இறக்கும் வரை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இதுதான் பெர்ஃபார்மட்டிவிட்டி என்று ஜுடித் பட்லர் கூறுகிறார், பெண்ணியலாளர் கூறுகிறார். இந்த சுயமானது இப்படி மற்றமையினால் உருவாக்கப்படுகிறது. இப்பொழுது தன்னிலை என்பது இந்த சுயத்தை உள்ளடக்கியது. அது மற்றமையால் உருவாகிறது. எப்படி மற்றமையால் உருவாகிறது என்பது நான் சொன்ன இந்த விளக்கத்தின் மூலமாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அந்த தன்னிலைக்குள் வேறு என்ன இருக்கும்? தான், அதாவது ஈகோ. அது அப்படின்னா என்ன? அதாவது இந்த அக இலக்கியங்களிலோ அல்லது வேறு எந்த இலக்கியமாக இருந்தாலும் சரி, தன்மை முன்னிலை என்ற வகையில் தான் ஒரு பாடல் அல்லது ஒரு இலக்கியம் எழுதப்படுகிறது என்றால், அந்த தன்மையாக இருப்பது என்னது? ஒரு சுயத்தை தன்னுடைய, அதாவது நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, அது மற்றமையினால் உருவாகின்ற அந்த சுயம் இருக்கு இல்லையா, அந்த சுயத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஊர்தி, ஒரு வெஹிக்கிள், அதுதான் அந்த தான் என்பது, தன்மை என்பது, முன்னிலை என்பது. சோ இந்த தன்னிலைக்குள்ள சுயம் இருக்கு, தான்கிற ஈகோ இருக்கு. அடுத்தது ஐடென்டிட்டி, அடையாளம். இந்த ஊரை சார்ந்தவர், இந்த ஜாதியை சார்ந்தவர், இந்த மதத்தை சார்ந்தவர், இந்த வகையான அம்சங்களை கொண்டிருப்பவர் என்பதாக அடையாளப்படுத்தப்படுவதும் அந்த தன்னிலைக்குள் இருக்கிறது. இதுதான் அந்த சப்ஜெக்டிவிட்டி. இப்போ நாம சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட பெண்ணை பார்க்கிறோம்? அவள் தன்னுடைய விருப்பத்தை சொல்பவளாக இருக்கிறாள், தன்னுடைய விருப்பத்திற்கான எல்லாத்தையும் தேடுபவளாக இருக்கிறாள். அதாவது இருபால் உறவினுடைய இந்த இடத்தில் தான் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இப்படி நாம் சுயத்தை மற்றவர்களிடமிருந்து பெற்று உருவாக்குகிறோம் அல்லவா, அந்த இடத்தில் நாம் ஆணாகவோ பெண்ணாகவோ நாம் எந்த குணாம்சத்தை நம் மீது மற்றமை செலுத்துகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்மளுடைய பாலினமாக கற்பனை செய்து கொள்கிறோம். ஆகவே பாலினம் என்பது ஒரு கற்பிதம். அது நம்மளுடைய உடலில் இருப்பதல்ல, அது மற்றமையால் நமக்கு தரப்படுவது. அதனால் நாம் ஆண்மை பெண்மை என்பதை இப்படித்தான் தேர்கிறோம். இப்படி தேர்ந்த இந்த ஆண்மை பெண்மை அல்லது வேறு எந்த ஒரு பாலாக இருந்தாலும் என்ன ஆகிறது? நம்மளுடைய படைப்பிலோ அல்லது நம்முடைய பேச்சிலோ நம்முடைய சிந்தனையிலோ வெளிப்படுகிறது, நிகழ்த்தப்படுகிறது. அதுதான் நம்மளுடைய தன்னிலையாக முன்வருகிறது. சோ இப்படிப்பட்ட ஒரு தன்னிலை. அதனால்தான் நான் சொன்னேன், கண்ணகி என்பது பெண் எல்லா பெண்களுக்கும் உரிய தன்னிலையாக மாற்றப்பட்டிருக்கிறாள். அதனால்தான் நாம் அந்த கண்ணகி என்பதை நம்மளுடைய ஒழுக்கத்தினுடைய பெயராக, நம்மளுடைய சுயத்தை உருவாக்குவதற்கே கண்ணகி மாதிரி இருக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு மற்றமையை நாம் உள் எடுத்துக்கொண்டு அதை நாம் நிகழ்த்த முனைகிறோம். அது மாதிரியான அம்சங்களை நம்மளுடைய குணாம்சமாக மாற்ற பார்க்கிறோம். அதனால்தான் அதை ஒரு தன்னிலையாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. சரி, இப்போ நம்ம எப்படி இந்த தன்னிலை உருவாக்கம் வந்தது என்று பார்த்தோம். நாம் காப்பிய காலம், பக்தி காலம் வரைக்கும் எப்படி ஒரு பெண் ஒரு இறைமை அப்படிங்கிறதையே எப்படி பார்க்க முடியும், ஆண் பெண் உறவில் வைத்துத்தான் அந்த இறைமையை மடைமாற்றி பார்க்கிறாள் என்பது வரைக்கும் பார்த்தோம். அதன் பிறகு பெண் எழுத்து மிகவும் குறைந்து விடுகிறது பாரதி காலம் வரை. பாரதி காலத்தில் ஆவுடையக்காள் என்ற ஒரு பெண் கவிஞரை நாம் சந்திக்கிறோம். நாம் இதுவரை பார்த்ததில் மிக முக்கியமாக பார்த்தது பெண்ணுடைய பாலியலானது சங்க அக இலக்கியத்தில் வெளிப்படையாக இருந்தது. அதன் பிறகு அப்படியே மட்டுப்படுத்தப்பட்டு அதனுடைய பாலியல் தியாகம் வரைக்கும், அதாவது அது பற்றின எந்த பேச்சும் இருக்கக்கூடாது, அது முடக்கப்பட்ட ஒன்று என்பதாக கண்ணகி வரைக்கும் பார்த்தோம். இந்த முடக்கப்பட்ட பாலியல் தான் பாரதி காலம் வரை எல்லா பெண்களுக்கும் நீடித்திருக்கிறது. அவர்கள் படிக்கவில்லை, குடும்பம் சார்ந்த குடும்ப தூண்களாக மாறி போன நிலைமைதான் இருந்திருக்கிறது. அதனால் அவர்களிடம் இருந்து எந்த ஒரு இலக்கியமும் உருவாக்கப்படவில்லை. நாம் இதை மிகவும் வருத்தத்திற்குரிய ஒன்றாகத்தான் நம்மளுடைய தமிழின் வரலாற்றில் பார்க்க வேண்டியிருக்கிறது.
இப்போ நம்ம வந்து பாரதி காலத்தில் வந்த அந்த ஆவுடையக்காள் எப்படிப்பட்ட கவிதையை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்க்கலாம். அந்த ஆவுடையக்காள் வந்து ஒரு விதவை. அதனால் அவங்க வந்து வெளியே போய் படிக்க கூடாது, எந்த விதமான இலக்கியங்களையும் எழுதக்கூடாது என்பது போன்ற பல வகையான தடைகள் இருந்திருக்கின்றன. அதையெல்லாம் மீறி அவர் சில சில நல்ல கவிதைகளை எழுதியிருக்கிறார். அது ஒரு நூலாக கூட தொகுக்கப்பட்டு வெளிவந்திருக்கிறது. பாரதியின் உறவினர் தான் அவர். உண்மையில் ஒரு விதமான சர்ச்சை கூட ஒன்று சில காலங்களுக்கு முன்பு உருவானது. அவருடைய இலக்கியங்களை பார்த்து அதனால் தாக்கம் அடைந்து அதை வைத்து பாரதி எழுதினார் என்பதற்கான சில ஆதாரங்கள் உண்டு என்பதாக கூட சில சர்ச்சைகள் கூட எழுந்தன. அந்த அளவுக்கு ஆவுடையக்காளினுடைய வீரியமான சில கருத்துகள் சில உண்டு. அதைத்தான் இப்பொழுது நாம் ஒரே ஒரு கவிதை தான் பாருங்கள். தீட்டென்று 3 நாள் வீட்டை விட்டு விலக்கி 4ஆம் நாள் உதயத்தில் நன்றாய் உடல் முழுகி ஆச்சாரம் ஆச்சுதென்று 5ஆம் நாள் முழுகி அகத்திலுள்ள பொருள் தொடுவாய் அகத்திட்டு போச்சோ. அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட தீட்டு இருந்தால் வீட்டுக்குள் பெண் இருக்கக்கூடாது. இன்றும் கூட பல இடங்களில் அது இருப்பதாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். சில இடங்களில் இருப்பதாகத்தான் பார்க்கிறேன். அதை எப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் எந்த வகையான ஒரு முடக்கம் இருந்திருக்கும், எப்படிப்பட்ட அதிகாரம் ஆண்களிடம் இருந்திருக்கும், அதை எதிர்த்து ஆவுடையக்காள் இந்த கவிதையை எழுதியிருக்கிறார். அதன் பிறகு நாம் இது போன்ற மீனாட்சி, சரஸ்வதி ராமநாத் போன்றவர்கள் பெண்ணிய கோட்பாட்டை முன்வைத்த சில கவிதைகளை எழுதினார்கள். அவர்கள்தான் முதல் விதையை போட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது போன்ற கவிதைகள் எழுதப்பட்டன. 90களுக்கு பிறகுதான் தாராளமயமாக்கம் நாட்டில் அமல்படுத்தப்பட்ட பிறகு இங்கு பல பெண் கவிஞர்கள் கவிதை எழுத தொடங்கினார்கள். இவர்களினுடைய உள்ளடக்கம் பொதுவாக பெண் பாலியல் பற்றின விடுதலையை உணர்த்துவதாக இருந்தது. தந்தைமை சமூகத்தை விமர்சிப்பதாக இருந்தது. ஆண் மைய சிந்தனையை எதிர்ப்பதாக இருந்தது. சில சோதனை முயற்சிகளை கொண்டு எழுதப்பட்ட கவிதைகளும் அதில் அடங்கியிருந்தன. இந்த காலகட்டத்திற்கான ஒரு கவிதையாக லீனா மணிமேகலை எழுதின ஒரு கவிதையை பார்க்கலாம். ஒரு நாள் என்ற ஒரு கவிதை. என் தோலை கழற்றி வீசினேன், கூந்தலை உரித்து எறிந்தேன், துவாரங்களில் ரத்தம் ஒழுகும் முழுக்கை பெண்ணென காதல் கொள்ள அழைத்தேன். காதலர்கள் வந்தார்கள். கரிய விழிகள் கொண்ட அவர்கள் நெய்தலின் நுட்பம் கூடிய சிலந்திகள். குருதியை நூலாக்கி திரித்து செந்நிலத்தின் ஊடுபாவிய வலையை 8 கால்கள் விரித்தார்கள். அந்தியில் வந்த சூரியன் சிவப்பில் விழுந்தான். அப்பொழுதும் சொன்னேன், நான் பூரணமாய் காதலிக்கப்பட்டவள், மறுபடி நானே உலகின் அழகிய முதல் பெண். இந்த கவிதையில நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, நாம் இதுவரைக்கும் பார்த்த அந்த ஒழுக்க சட்டகத்தில் இருந்து விடுபட்ட பாலியல் சுதந்திரத்தை கூட எப்படிப்பட்ட கண்ணோட்டமாக இந்த கவிதை வைக்கிறது பாருங்கள். ஆண் பெண் இருபால் நிறுவன மயத்தினுடைய கண்ணோட்டத்தில் ஒரு பெண் அழகாக இருக்க வேண்டும், அவளுடைய எல்லா வகையான அம்சங்களும் ஆண்களுக்குரியதாக, ஆண் பார்வையில் இருந்து பார்க்கப்படக்கூடியதாக இருந்திருந்தால் அதை இந்த கவிதையில் இருக்கும் கவிதை சொல்லி கழற்றி வீசுகிறது. அது தோலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது கழற்றி வீசுகிறது. இருந்தாலுமே கூட அதையும் ஏற்றுக்கொண்டு அங்கு ஆண்கள் அல்லது ஆண்மய ஆண்கள் என்று நாம் பொதுமைப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் ஆண் பெண் பாலுறவு கொண்ட இந்த ஹெட்ரோசெக்சுவாலிட்டி என்ற நிறுவனமயம் இது போன்ற சிந்தனையைத்தான் ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் செலுத்தும். அதனால் இது ஆண்களை வெறுப்பதாகவோ அல்லது தந்தைமை சமூகத்தில் யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களை வெறுப்பதாகவோ நாம் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அப்படிப்பட்ட சிந்தனைக்குள் இருந்துதான் எல்லா இலக்கியங்களையும் வாழ்வையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் அக இலக்கியத்தில் நாம் பார்த்த அந்த உருவகப்படுத்தப்பட்ட பெண் இலக்கியத்திலிருந்து இப்பொழுது வாழ்விற்கு வந்து விட்டாள். அதனால் வாழ்வில் இருக்கும் அந்த பெண்ணை நாம் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்க பழகியிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை எதிர்ப்பதாக, அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று ஒரு இலட்சியத்தை கொண்டதாக இந்த கவிதை முன்வைக்கிறது. இந்த கவிதைக்குள் நாம் ஆண் பெண் என்ற இப்பிளவை இருந்தாலுமே கூட அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, அடிப்படை பாலின முரணை இந்த கவிதை முன்வைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது நாம் இதுவரை பார்த்தோம் இல்லையா, பெண் எப்படி உருவாகி இருக்கிறார் என்று. 2000ற்கு பிறகு இது போன்ற பாலியல் விடுதலை பற்றின கவிதைகள் குறைந்து பொதுவாக பெண்ணினுடைய உருவாக்கம்
பல வகையில் நடந்தது. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க பெண் எனும் உருவாகுதல், அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது எஸ் தேன்மொழி எழுதின ஒரு கவிதை. துறவி நண்டு என்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் இந்த கவிதை என்னுடைய ஓவியம். என்னுடைய ஓவியத்தின் கருப்பொருள் நானாக இருக்கிறேன். இருப்பதையே வரைகிறேன். இடையிடையே இப்படி இருக்கலாம் என்று நினைப்பதையும் தருகிறேன். எப்படியோ இது அழகான ஓவியமாக சொல்லப்பட வேண்டும். தோலுக்கு நிறம் ஏற்றுகிறேன். வடுக்கள் பருக்கள் மறைந்து விலக்கி வைத்த முகத்தின் பரவசம். அணிந்திராத ஒரு மிடுக்கான உடையை கொண்டு என்னை போர்த்துகிறேன். என் நீளம் கூட சற்று கூட்டப்பட்டிருக்கிறது. கூட்டி குறைத்து வரைந்து ஒரு பாராட்டுதலுக்குரிய ஓவியமாக மாறிவிட்டேன். ஆயினும் உயிர்ப்பு மின்னல் உலாவர வெடிப்பில் மாட்டிக்கொண்ட மனம் ஓவியனின் கைகளுக்கு பின்னேதான் இருக்கிறது. இந்த கவிதையை பார்த்தீர்களா? இது ஒரு ஓவியமாக இருந்தது ஒரு பெண், அதை வரையக்கூடியது கை ஒரு ஆண். அந்த ஓவியத்திற்கு தேவையான என்னென்ன அம்சங்கள் தேவையோ அதெல்லாம் எந்த இடத்தில் இருந்து வருகிறது, எந்த சிந்தனையில் இருந்து வருகிறது? நாம் இதுவரை பார்த்த இந்த ஆண் பெண் பாலுறவு, இருபால் உறவினுடைய சிந்தனையிலிருந்து வருகிறது. இந்த ஓவியமானது ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அந்த உயிரை தர வேண்டிய இடம் இன்னும் ஆண் கையில் தான் இருக்கிறது. அது எந்த வகையான பாலியல் விடுதலை பற்றின சிந்தனையை வெளிப்படுத்தினாலும், பெண்ணிய கோட்பாட்டை முன்வைத்தாலும், இன்னும் உயிர் தர வேண்டிய அந்த விருப்பம் ஆண் வைத்திருப்பது என்பதை கேள்விக்குட்படுத்தும் பாடலாக, பெண் எப்படி உருவாக்கம் செய்தாலும் பெண்ணினுடைய அந்த கட்டகமானது இன்னும் மறையக்கூடிய தன்மையை காண முடியவில்லை என்பதாக இந்த கவிதை சொல்கிறது. அடுத்தது, இந்த இருபால் உறவினுடைய ஹெட்ரோசெக்சுவாலிட்டியினுடைய நிறுவனமயம், இன்ஸ்டிடியூஷனலைசேஷன். இதில் பெண்ணிய கோட்பாடு என்ன செய்கிறது என்றால், நாம் இதுவரை பார்த்ததில் ஒரு சட்டகத்தை உருவாக்கி ஒரு பெண்ணை அடைத்தோம். அதன் பிறகு அவள் தனிச்சத்தாக மாறினாள். அதன் பிறகு அவள் கண்ணகி என்ற தன்னிலையை ஏற்பவளாக மாறினாள். அதன் பிறகு ஒரு பக்தியை கொண்டவளாக நாம் பார்த்தோம். இது எல்லாமே பெண் என்பது முதலில் ஒரு சமநிலையை கொண்டவது போல் தெரிந்தது. அதன் பிறகு அந்த சமநிலை இல்லாமல் போனது. உண்மையில் ஆண் முதன்மை சமூகத்தில் பெண் இரண்டாம் பாலாகத்தான் அறியப்படுகிறார். அதாவது செகண்ட் செக்ஸ். சிமன் டி பூவா என்ற பெண்ணியலாளர் சொல்வது போல, இரண்டாம் தரத்தில் உள்ள ஒரு உயிராக நாம் பெண்ணை உருவகிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த இரண்டாம் நிலையில் உள்ள பெண்ணுக்கு எந்த வகையான சிந்தனை இருக்கும்? அதே சிந்தனை தான் ஆணுக்கும் இருக்கும். ஏனென்றால் உண்மையில் பெண்ணினுடைய உருவாக்கம் தான் ஆணையும் உருவாக்கும். மனித மறு உற்பத்தி எந்திரமாக பெண் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதால் நிச்சயமாக பெண்ணினுடைய உருவாக்கம் தான் மற்ற எல்லா உயிர்களுக்கும் முதன்மை அம்சமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இரண்டாம் பாலாகத்தான் அறியப்படுகிறார். ஏனென்றால் இங்கு இருபால் உறவினுடைய இந்த நிறுவனமானது என்ன செய்கிறது என்றால், ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மொழியை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த மொழிதான் நமக்குள் சிந்தனையாக செயல்படுகிறது. நாம் ஏன் ஒரு பெண்ணை அந்த சட்டகத்தில் அடைத்தோம்? அந்த சிந்தனையிலிருந்து, இருபால் உறவினுடைய அந்த சிந்தனையிலிருந்துதான் நாம் அந்த சட்டகத்தை உருவாக்கி அடைத்தோம். அந்த சிந்தனையானது, பொதுவாக சிந்தனை என்பது ஒரு மொழிதான். அந்த மொழி எப்படிப்பட்டது? அந்த மொழி பற்றிதான் பெண்ணிய கோட்பாடு சொல்கிறது. லிங்க மைய மொழி. லிங்க மைய மொழி என்றால் என்ன? பாலோசென்ட்ரிக் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? ஆணை முதன்மைப்படுத்துவது, அந்த ஆண் மைய சிந்தனையை மட்டுமே பெண்ணும் கொண்டிருப்பது, அதை சார்ந்த எல்லா வகையான படைப்புகளையும் செய்வது, செயல்பாடுகளையும் செய்வது, வாழ்விலும் இருப்பது, இப்படியாக அந்த லிங்க மைய மொழி நமக்குள் உள்வாங்கப்படுகிறது. நாம் எப்படி அந்த பெண்ணினுடைய உணர்ச்சி சார்ந்த உரிப்பொருளை சங்க இலக்கியத்தில் பார்த்து அதை உள்வாங்கி அதை வைத்து ஒரு பெண்ணை உருவகித்தோமோ, அதுதான் இப்படி இந்த சிந்தனையாக மாறி ஒரு பாலோசென்ட்ரிக் லாங்குவேஜ், ஆண் மைய மொழியாக நல்ல கெட்டிப்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ லிங்க மைய மொழியை உடைக்க வேண்டும் என்ற சிந்தனை தான் மூன்றாவது பெண்ணிய அலையில் எழுந்தது. ஹெலன் சிக்ஸு என்ற பெண்ணியலாளர் அதை உருவாக்கினார். அந்த லிங்க மைய மொழிக்கு ஒரு கவிதையை அதை விமர்சிக்கும் ஒரு கவிதையை நாம் இங்கு பார்க்கலாம். செலினா எழுதின இந்த கவிதை ஒரு சொல். கவிதையினுடைய தலைப்பு: ஒரு சொல்லால் மட்டும்தான் உன்னிடம் என்னை வரவைக்க முடியும் என்பது உனக்கு எப்படியோ தெரிந்திருந்தது.
முதல் சந்திப்பில் ஒரு மஞ்சள் ரோஜா மலரின் ஒவ்வொரு இதழ்களையும் ஒரு சொல்லால் நிறைத்து தந்தாய். நம் முதல் முத்தம் ஒரு சொல்லால் தான் ஆகியிருந்தது. ஓர் அந்தியில் ஒரு சொல்லின் வழிதான் நாம் ஆறத் தழுவி இருந்தோம். இருள் காட்டில் ஒரு சொல்லின் வெளிச்சத்தில் தான் வீடடைந்தோம். இப்படி ஒரு அத்தியாவசிய தேவையாக நமது எல்லாவற்றிலும் ஒற்றை சொல்லையாவது நிர்பந்திக்க வேண்டி இருக்கிறது. சதா சொற்களாலே வடிவமைத்திருக்கிற நம் உலகத்தின் சொற்கள் ஒரு நிரம்பும் குவளையின் குமிழிகளாய் மொத்தமாய் மேலெழுகின்றன. மகா கனம் பொருந்திய உனது சொல்லும் எனது சொல்லும் நமது சொல்லாகி இருந்த போது ஆதியில் இருந்த அந்த ஒரு சொல் நம்மிடம் வந்து சேர்ந்திருந்தது. அப்போது அந்த சொல் மீண்டும் தேவனாகி இருந்தது. நான் எதை குறிப்பிட்டு இந்த கவிதையை வாசித்தேன் என்று உங்களில் பலருக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கவிதை ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை சொல்கிறது. அது என்னது? பைபிளினுடைய ஒரு வசனம் இருக்கிறது. அது என்ன சொல்லுது? ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடமிருந்து வந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது எந்த அதிகாரம்? யோவான் 1 1-18 இருக்கக்கூடிய இந்த வசனம். இந்த வசனத்தை இந்த கவிதை உள்வாங்கி எழுதியிருக்கிறது. இது எப்படி லிங்கமய மொழியுடன் இணைகிறது? இதுதான் நாம் எடுத்திருக்கும் இங்க கேள்வி. பெண்ணிய கோட்பாட்டில் இந்த கவிதையை லிங்கமய மொழிக்கு உரியதாக எப்படி வாசிக்கலாம்? அதாவது நாம் எல்லா வகையான செயல்பாடுகளையும் ஒரு குறிப்பிட்ட சிந்தனையிலிருந்து செய்கிறோம் என்று நாம் முதலில் பார்த்தோம். அந்த சிந்தனை ஒரு குறிப்பிடத்தக்க மொழியை வடிவமைக்கிறது. அந்த மொழிதான் லிங்கமய மொழி. அந்த மொழி ஆதியிலிருந்தே அப்படித்தான் இருந்திருக்கிறது என்பதுதான் இந்த கவிதையினுடைய. ஆதியில் இருந்த வார்த்தை தேவனிடமிருந்து வந்தாலும், அது தேவனாக இருந்தாலும், அது ஆண்மைய மொழி சார்ந்ததாக மட்டுமே இருந்திருக்கிறது என்பதை குறிப்பிடத்தான் இந்த கவிதை இந்த மாதிரியாக அந்த சொல்லின் உடைய இயக்கம் எப்படி மனித இயக்கமாகவே மாறிவிட்டது என்பதாக சொல்ல வருகிறது. லிங்கமய மொழி என்பதற்கு எதிராக நாம் ஒரு குறிப்பிடத்தக்க மொழியை உருவாக்க வேண்டும் என்று ஹெலன் சிக்கு அழைப்பு விடுத்தார். அதாவது நாம் இதே மாதிரியான சிந்தனைக்குள் இருந்தோம் என்றால் நம்மளுடைய சுதந்திரம், பாலியல் விடுதலை, இது போன்ற அம்சங்களை சிந்திக்கவே முடியாத அளவுக்கு தடைப்படுத்தப்படுவோம். நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு பெண் மொழியை உருவாக்க வேண்டும் என்றார். மொழிக்கு இது போன்ற அம்சங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் அது போன்ற ஒரு சிந்தனையை உள்வாங்கி பெண்ணுக்குரிய மொழியை நாம் எழுதினோம் என்றால், இலக்கியத்தை படைத்தோம் என்றால், அது ஒரு பெண் மொழிக்கான இலக்கியமாக இருக்கும் என்று ஹெலன் சிக்கு என்ற பெண்ணியலாளர் குறிப்பிடுகிறார். அது போன்ற ஒரு கவிதையை இங்கு பார்க்கலாம். பெண்மொழிக்கான ஒரு கவிதை அமுதா பொற்கொடி எழுதினது. காத்திருந்து காத்திருந்து கதவானாள். கொண்ட கொழுநன் பணியிட ஏகி நாட்கள் விரைந்தன செய்தி இல்லை. உற்றவளோ உயிர் கசிந்தாள். நற்சிலை செவியுறும் ஓசை யாவும் கொற்றவனின் காலடியோ எண்ணி அவள் தேடி தவித்து வாசலண்டை நிலையாகி காத்திருந்து காத்திருந்து கதவானாள். விடை பிரியா விடை பகர்ந்தோன் விலைமதியா முழுமதியை காண ஏகி ஆசை உள்ளம் உள்ளடக்கி ஓசைப்படாமல் நின்றனன் வாயிலில். நாசி வெப்பம் வாசல் தீண்டிட கனப்பொழுதில் கதவுகள் திறந்தன கண்டனன் தன் கற்பு கனலியை. இந்த கவிதை என்ன சொல்லுது? அதாவது ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்காக காத்திருக்கிறாள். ரொம்ப அதிகமான நாட்கள் ஆகிவிட்டன. அவள் வாசல் பக்கத்திலேயே காத்திருந்தவள் கதவாக மாறிவிட்டாள். ரொம்ப நாள் கழித்து கணவன் வருகிறான். அங்கு வந்தவன் தன்னுடைய மனைவியை காணவில்லை. வாசலில் பெருமூச்சு விட்டு அந்த கதவில் மோதுகிறது அந்த பெருமூச்சு. உடனே அங்கு அவள் பெண்ணாகிறாள். இது ஏதோ ஒரு புராணத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது இல்லை? ராமாயணத்தில் அகலிகை எப்படி ராமனின் கால்பட்டு பெண்ணாக மாறினாளோ அப்படி இங்கு கதவாக இருந்த பெண் கதவாக இருந்தது பெண்ணாக மாறுகிறது. அதாவது இது ஒரு பகடி கவிதை. அதாவது புராண காலத்தில் இருந்தே பெண் எப்படிப்பட்ட ஏக்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆணினுடைய ஸ்பர்சத்துக்காக மூச்சுக்காக எப்பொழுதும் ஏக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை பகடியாக இந்த கவிதை சொல்கிறது. கதவாக மாறி இருக்கும் பெண் ஆணினுடைய மூச்சுக்காட்டு பற்றவுடன் பெண்ணாக மாறுகிறது. அதாவது பெண் மொழி என்பது இதுபோல் அந்த ஆண் உருவாக்கின புராணங்களை பகடி செய்து அதை இதுபோல் உருவாக்குனது எப்படிப்பட்ட ஒரு பெண்ணினுடைய கட்டுப்படுத்தலை நாம் செய்திருக்கிறோம் என்ற படைப்பை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை
இந்த பெண் எழுதின கவிதை ஒரு பெண் மொழியை நமக்குள் தருகிறது, அந்த சிந்தனையை நமக்குள் ஏற்படுத்துகிறது. அதுதான் இந்த பெண்மொழிக்கான அம்சம். அடுத்தது பெண்ணிய கோட்பாட்டினுடைய அடுத்த ஒரு கோட்பாடாக உருவானது உடல் அரசியல். இந்த உடல் அரசியல் என்பது ஏன் உருவானது என்றால், நாம் இதுவரை பார்த்தோம் அல்லவா, அதாவது சங்க இலக்கியத்தில் விடுதலை சார்ந்த பாலியல் விடுதலை சார்ந்த பல பாடல்கள் எழுதப்பட்டன. அதன் பிறகு அற காலத்தில் ஒரு ஒழுக்கம் உருவானது. அதனால் அதை வெளிப்படுத்த வேண்டாம், கற்பு நிலையில் இருக்கும் பெண் வெளிப்படையாக அதை சொல்ல வேண்டாம் என்பதாக ஒரு குணாம்சம் உருவானது. கண்ணகியில் பாலியல் தியாகமே வந்தது. அதன் பிறகு அது ஓரளவு இறைமைக்குரியதாக மாற்றலாம் என்பதாக இறங்கி வந்தது. அதன் பிறகு பாரதி காலத்தில் வெளிப்படையாக சொல்ல வேண்டும், இன்னும் பல காலத்திற்கு நாம் இயற்கையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பெண்ணாக இருக்க வேண்டாம், நம்மளுடைய பாலியலை வெளிப்படுத்தலாம் என்ற ஒரு சிந்தனைக்குள் உருவாகும் பெண்ணை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலுமே கூட இப்ப நாம் ஒரு பெண் உருவாகுதல் என்று தேன்மொழியின் கவிதையை வாசித்தோம் அல்லவா, அதுபோல் ஒரு பெண்ணினுடைய உடல் அவளுடைய விருப்பத்திலிருந்தே தூரப்படுத்தப்பட்டு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய உடல் என்பது மற்றமையிலிருந்து பார்க்க வேண்டிய ஒன்றாக, இந்த ஆணுக்கு இந்த உடல் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக அந்த உடலை அவள் உருவகப்படுத்த வேண்டி இருப்பதால் அதில் ஒரு அரசியல் உருவாகிறது. எப்படிப்பட்ட அரசியல் என்றால், தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்த முடியாத ஒன்றாக அதை அவள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்றாக மாற்றிக்கொள்கிறாள். இது போன்ற உடல் அரசியலை தான் உடல் அரசியலை எதிர்த்து பல பெண் கவிஞர்களும் மேலை நாட்டிலும் பல சிறுகதைகளையும் கதைகளையும் எழுதினார்கள். டூரிஸ்ட் லெஸ்ஸிங் போன்றவர்கள் அது போன்ற நாவல்களை எழுதி நோபல் பரிசு பெற்றவர்கள். உதாரணமாக குட்டி ரேவதியின் விஷக்கன்னிகையின் காமநொடி இறுதி விருந்து என்ற கவிதையை பார்க்கலாம். இதில் உடல் அரசியல் எப்படிப்பட்ட விமர்சனத்தை கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நட்சத்திரங்கள் பொடிந்து உதிரும்படியாக இரவு அதிர்கிறது. கனவு பிரம்மாண்டமாகியில் விஷமாய் ரசாயனம் மாறிக்கொண்டிருக்கிறது. வழிய இயலாத கண்ணீரும் இருளில் மக்கும் கனவுகளும் இவரா அவரா என தீண்டி பார்க்கின்றன சுருண்டு தவிக்கும் காமத்தின் நீல நரம்புகள். எனது ஒவ்வொரு வார்த்தையையும் கூர்மையாக சீவுகிறேன் பற்களினுடை. நுரையீரலுக்குள் காற்றின் புயல், இருதயத்துக்குள் இரத்தத்தின் சுழல். மார்புகள் கனிந்து தொங்குகின்றன. அதன் இரு கிண்ணங்களிலும் திடமான விஷம். திரண்ட ஒவ்வொரு துளி விஷமும் மலையை குடையக்கூடியது. இந்த விருந்தின் சுவையானதொரு பதார்த்தமாய் உன் கோப்பையில் நிறைத்திருக்கிறேன். இனி நீ சுவைக்கலாம் என்னை. எப்படி இந்த கவிதை, நான் இந்த விளக்க கூட வேண்டாம், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு உடலை தன்வசமாக்கி தனக்கு விருப்பமான ஒன்றை செய்யலாம் என்ற விடுதலையே அந்த கவிதை கூறுகிறது. தன்னுடைய உடல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். எது வேண்டுமானாலும் எந்த நபருக்கு வேண்டுமானாலும் தருவதற்குரிய அதிகாரத்தை, உடல் அதிகாரத்தை தன் வசப்படுத்தி இருக்கும் ஒரு பெண்ணாக நாம் இப்பொழுது இந்த கவிதையில் இருக்கும் பெண்ணின் கவிதை சொல்லியை பார்க்க முடிகிறது. இதுதான் உடல் அரசியலுக்கு எதிரான ஒரு விமர்சனமாக எழுந்திருக்கும் ஒரு கவிதை. நவீன கவிதைகளில் அதற்கு அடுத்த அம்சமாக சாதி அரசியலை சொல்லக்கூடிய கவிதைகளும் எழுதப்பட்டன. சுகிர்தராணி, நாச்சியார் சுகந்தி போன்றவர்கள் அதில் பெரும் பங்காற்றிருக்கிறார்கள். நாச்சியார் சுகந்தியின் ஒரு கவிதையை பார்க்கலாம். ஜனங்களே தெரியுமா, அந்த சாமிக்கும் தெரியுமா, எனக்கு கையும் காலும் 2, கண்ணும் காதும் 2, வாய் 1, மூக்கு 1, மொத்தமா 9 துவாரமும் உண்டு. ஐயா ஜனங்களே, ஊர்ல உலகத்துல எல்லாருக்கும் ஓட்டை 9 தான், ரத்தம் சிவப்பு தான், உசுறு இருந்தா மனுஷன், போனா பொணம். எடையில் எங்களை ஏன் தொடக்கூடாதுன்னு தள்ளி வச்சீங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்க, அதுக்கு சேரின்னு பேரு வச்சீங்க. மக்களே மதியுள்ளவங்களே, பள்ளத்துல தள்ளி விட்டு மேட்டுல நின்று நீங்க கூவினா பள்ளம் மேடாகுமா? ஒண்ணு பள்ளத்துக்கு நீங்க வாங்க, இல்ல மேட்டுக்கு என்ன தூக்குங்க. சும்மா வெத்து பேச்சு பேசுறதுல பள்ளம் மேடாகுமா? சொல்லுங்க, பள்ளம் மேடாகுமா? இது போன்ற சாதிய அரசியலை பேசக்கூடிய, அதில் கூட உடல் அரசியல் உள்ளே இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். எல்லாருக்கும் 9 துவாரங்கள் என்பது பற்றி பேசும்போது எப்படி சாதியுடன் சேர்ந்து உடல் அரசியலை ஒரு எதிர்ப்பாக இந்த கவிதை முன்வைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய இந்த கோட்பாட்டிற்கு ஏற்ற கவிதைகளைத்தான் நான் இப்பொழுது வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் பிறகு கூட கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தது நாம் பக்தி காலத்தில் என்ன செய்தோம், என்ன பார்த்தோம்? அதாவது இருபால் உறவினுடைய தன்மையை மடைமாற்றி இறைமைக்குரியதாக எழுதக்கூடிய பாடல்களை பார்த்தோம்.
அதை நவீன பெண் கவிஞர்கள் ஒரு இறைமையை எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்பதற்காக இங்கு ஒரு 2 கவிதைகளை கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்கள். நறுமுகை தேவி எழுதினது ஒரு கவிதை. அதிர்ச்சி மதிப்பு கூட இந்த கவிதைக்குள் இருக்கிறது. அதையும் நாம் கவனிக்க வேண்டும். கவிதையின் தலைப்பு கெட்ட வார்த்தை. அடிக்கடி மோக வார்த்தை ஒன்றை உளரும் வரம் அளிக்கிறேன் என்று சொல்லி மறைந்தான் கடவுள். இதை பரிசோதிக்க பெரு விருப்பம் கொண்டால் காசி வீதிகளில் அலையும் அகோரியை போலே சுயம் மறந்து பிண்டம் சுமந்து திரிந்தாள். உடல் உபாதையில் மருத்துவரை சந்திக்கையில் தன்னையும் அறியாமல் அவள் அந்த வார்த்தையை பிரயோகித்தாள். ஏறிட்டு அவன், என் நீலப்படத்தில் நடிக்கிறாயா என்றான். நேற்று துணி வியாபாரி ஒருவனிடமும் இதையே சொல்ல போக அவன் இவள் கட்டியிருந்த புடவைக்கு ஒரு விலை பேசினான். மன நிம்மதி தேடி ஒரு ஆசிரமம் கண்டடைந்தாள். யோகி ஒருவன் கேட்ட கேள்விக்கு தவறாக இதையே உளறி வைக்க அவன் முற்றும் துறந்து நின்றான். அச்சத்தில் உறைந்த அவள் வரம் தந்தவனை வரச் செய்தாள். அவனை நிந்திப்பதற்கு வாய் எடுத்த போது வார்த்தை குழறி அவனிடமும் இதையே மொழிந்தாள். அவனோ இந்தா பிடி சாபம் என கூறி அவளை கற்படுக்கையாக்கி தன் மேனியை சரித்துக் கொண்டான். அதாவது இந்த கவிதைக்குள்ள நாம எப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கிறோம் பாருங்களேன். அதாவது இங்க ஒரு இறைத்தன்மைக்குள் என்ன வகையான கூறுகள் இருக்குமோ அதையெல்லாம் இந்த கவிதை கேள்வி கேட்கிறது. ஒரு இறைவன் ஒரு குறிப்பிட்ட வரத்தை தான் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு அந்த வரம் எப்படிப்பட்ட விபரீதமான விளைவுகளை கொடுப்பதாக மாறிவிடுகிறது என்பதாக அந்த கவிதை சொல்கிறது. அதாவது நாம் பக்தி காலத்தில் பார்த்த அந்த பக்தியினுடைய ஒரு முற்றிலுமான முரணான ஒரு அம்சத்தை ஒரு பக்திக்குள் இருக்கக்கூடிய கேள்வியாக இந்த கவிதை நமக்கு முன்வைக்கிறது. இதே போல் இன்னொரு கவிதை சுமதி ராம் எழுதினது. அந்த கவிதை பாருங்கள். கடவுளின் நிஜ பெயர். மகேஸ்வரி நகர் பால விநாயகர் கோவில் பிரகாரத்து முருகனுக்கு தைப்பூச திருவிழா. பால் குடங்களில் ததும்பியது கிழக்கு வானில் ஒரு நிலா. 108. தென்னங்கீற்றுகள் மட்டும் அசைய வீசிய காற்றில் அநியாயத்துக்கு ஆடின அலங்கரிக்கப்பட்ட காவடி மயில்கள். திருநீற்றுடன் பன்னீரும் மருகும் மணந்த முன்னிரா வேளையில் மேளத்துக்கு அதிர்ந்து குதியாட்டம் போட்டன எண்ணற்ற ஆண் பாதங்கள். வாசலில் நிற்க ஆசிர்வதிக்கப்பட்ட பெண்கள் முன் முருகன் மயிலேறி போனான். படுக்கையில் முருகனுக்கு புது பெயர் ஒன்று வைத்தேன், ஆண்களின் குதியாட்டம் என. இந்த கவிதை என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது முருகனுக்கு தைப்பூச திருவிழா வந்தது. அங்கு ஆண்கள் குதியாட்டம் போடுகிறார்கள். பெண்களுக்கு அங்கு வேலையே இல்லை. அதனால் பெண்கள் முருகனை தன்னுடைய இரையாக கொள்ள வேண்டும் என்றால் அது முருகன் என்று அழைத்தால் அந்த பெயர் அதற்கு அந்த கடவுள் செவிசாய்க்க மாட்டானோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அதனால் இந்த பெண் கவிதை சொல்லி என்ன செய்கிறது என்றால் அந்த கடவுளுக்கு ஒரு நிஜ பெயரை வைத்து விடுகிறது. அதுதான் ஆண்களின் குதியாட்டம். அதுதான் இந்த கவிதையினுடைய தலைப்பும். எப்படி அந்த இறைமை இங்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். பக்தி காலத்திலிருந்து நவீன சிறுகதை வரை எப்படிப்பட்ட மாற்றத்தை இங்கு நாம் பார்க்க முடிகிறது என்பது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதே காலகட்டத்தில் செயல்பாட்டு கவிதைகளும் அதிகம் எழுதப்பட்டன. பாலைவனலாந்தர், உமா மோகன் போன்றவர்கள் இது போன்ற பங்களிப்பை அதிகம் செய்திருக்கிறார்கள். அதில் உமா மோகனுடைய ஒரு கவிதையை பார்க்கலாம். எண்ணும் எழுத்தும். குறிப்பெழுதி வைக்காமலே எங்கும் சிறுநீர் கழிக்கக்கூடாது என தெரியும் அளவு இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்போம். பார்க்கும் பெண்கள் எல்லாம் சியர் கேர்ள்ஸ் ஆகவே தென்படாதிருக்க IPL ஸ்கோர் போர்டுகள் தவிர மற்றவையும் கண்ணில் படும் அளவு இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்போம். யார் யாரை கட்டிக்கொள்ள வேண்டும் அல்லது யார் எதை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற சர்ச்சைகளிடையே முகவரி மறந்த திருவிழா குழந்தையாக நிற்காமல் இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்போம். எவரோ உழும் நிலமும் போகுது, நாம் ஆடும் இணைய களமும் போகுது என்று அறியாமல் யாரோ ஒரு பெண்ணின் படம் இணைத்து குரலை பரப்பி கிளறாதிருக்க இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்போம். இதுபோல் ஒரு கல்வியை எப்படி எல்லாம் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக இந்த கவிதை சொல்கிறது. எப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டு தன்மை இந்த கவிதைக்குள் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, நாம் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு பெண்ணிய கோட்பாட்டில் ஒரு தன்னிலை என்பது என்ன,
பெண்மை ஆண்மை என்பது எப்படி உருவாகிறது, சுயம், தான், அடையாளம் இதெல்லாம் சேர்ந்து தன்னிலை உருவாகிறது. நாம் நவீன கவிதைகளில் அதிகமாக நான் நீ என்ற அந்த தன்மை முன்னிலைக்குள் இருக்கக்கூடிய சிக்கலை எழுதும் பல கவிதைகளை பார்க்க முடிகிறது. ஆண்கள் எழுதினாலும் பெண்கள் எழுதினாலும் இந்த 20ஆம் நூற்றாண்டிலிருந்து 21ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க வரைக்கும் கூட அந்த சிக்கலை தன்மை முன்னிலைக்கான சிக்கலை, ஏன் இந்த தன்மை முன்னிலை சிக்கல் உருவாகிறது என்றால், தன்னிலை பற்றின ஒரு விழிப்புணர்வு நமக்குள் ஏற்பட்டது என்றால், நாம் இப்பொழுது பார்த்தோம் தன்னிலை என்றால் என்ன, அது எப்படி நிகழ்த்தப்படுகிறது என்பதாக அந்த ஒரு விழிப்புணர்வை நாம் பெற்றோம் என்றால், அந்த மாதிரியான சிக்கல்களை நாம் விடுத்து வேறு வகையான படைப்பாக்கத்திற்குள் செல்ல முடியும். ஆனால் இந்த வகையான சிக்கல் பல படைப்பாளர்களை இது போன்ற கவிதைகளை எழுதுவதற்கு நிர்பந்தித்திருக்கிறது. இப்பொழுது கிருஷ்ணபிரியாவின் ஒரு கவிதையை பார்க்கலாம். நீயும் கவிதையும். முன்பே திட்டமிட்டதுதான் என்றாலும் சந்திக்கும் போது உள்முகம் பார்த்து சிதறித்தான் போகிறேன். சிதறிய என்னை சேர்த்தெடுக்கும் முன்பே நீ விடை பெறும் நேரம் வந்து விடுகிறது. ஏதேதோ பேசியபடி எதிரே நீ இருந்தாலும் என் எதிரே இல்லாத எனக்கான உன்னை தேடியபடி இருக்கின்றன கண்கள். எத்தனையோ சிரமப்பட்டு நீ மறைத்துத்தான் வைக்கிறாய் என்றாலும் உன்னில் இருக்கும் நீ அடிக்கடி என் கண்ணில் படுகிறாய். தலை அசைத்தபடியே நீ போகும்போது பார்க்கிற பார்வை காதோடு செல்லும் கவிதை ஒன்று வரும் என்று எதிர்பார்த்தபடியே வந்து சேரும் கவிதையின் வனப்பான வார்த்தைகளில் மீண்டும் என்னிடம் இருந்து நீ மறைக்க முயன்று நீ. இந்த கவிதையில என்ன பிரச்சனை இருக்கு நான் நீங்கிறதுல? அதாவது இந்த கவிதை வந்துட்டு ஒரு தன்மையிலிருந்து முன்னிலை குறித்த அட்ரஸிங், முன்னிலை பற்றி மூழ்கிறது. இந்த முன்னிலையாக இருக்கும் ஒரு பாத்திரம் அந்த ஒரு நேசத்தை இந்த நான் என்று எழுதுகின்ற இந்த கவிதை சொல்லிக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த நேசத்தை மறைத்து வைத்திருக்கிறது. அந்த மறைத்த நேசம்தான் கவிதையாக இங்கு உருவெடுக்கிறது. கவிதை உருவான பிறகுதான் அந்த கவிதைக்குள் மறைந்திருப்பது இந்த நீ என்று யாரை இந்த கவிதை சொல்லி குறிப்பிடுகிறதோ அதனுடைய தன்னிலை என்பதாக இந்த கவிதை புரிந்து கொள்கிறது. அதாவது நாம் என்னென்ன பார்த்தோம், இப்போ நான் நீ என்ற ஒரு முரணை இந்த கவிதை சொல்கிறது. அந்த நீ என்கிற பாத்திரம், முன்னிலையில் இருக்கும் ஒரு பாத்திரம் இந்த கவிதை சொல்லியான நான் என்பதற்கு என்ன செய்கிறது? சில விஷயங்களை மறைத்து வைக்கிறது. தன்னுடைய நேசத்தை மறைத்து வைத்திருக்கிறது. அதை எப்படியாவது அதனுடைய கண்களில் இருந்தோ அல்லது ஏதோ ஒரு தடயத்தில் இருந்தோ பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு ஆவலில் என்ன செய்கிறது இந்த நான் என்ற பாத்திரம்? கவிதையை எழுதுகிறது. கவிதையை எழுதும் போது என்ன ஆகிறது? அந்த நீ என்கிற அம்சத்தினுடைய நேசம் வெளிப்பட்டு விடுகிறது. சோ நம் இந்த தன்னிலையினுடைய சிக்கல், நான் நீ என்பது அந்த கவிதைக்குள் நான் நீ என்ற இரண்டுமே இருக்கிறது. ஒரே நபரின் உள்ளேதான் நானும் இருக்கிறது, நீயும் இருக்கிறது. ஆனால் அந்த நீ என்பது வெளியில் இருப்பதாக நமக்கு இந்த கவிதை ஒரு கற்பனையை தூண்டி விடுகிறது. அதனால் இந்த நானுக்கும், அதாவது தன்னிலைக்கும், நீ என்று கவிதை மொழியக்கூடிய நபருக்கும் இடையில் இருக்கக்கூடிய முரணாக, அந்த தன்னிலைக்குள்ள முரணாக நம்மால் இந்த கவிதையை வாசிக்க முடிகிறது. இப்போ இதே போல இன்னொரு கவிதை உமா மகேஸ்வரி எழுதினது. அது இன்னும் ஒரு 5 நிமிடங்களுக்குள் நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். உமா மகேஸ்வரி எழுதின ஒரு கவிதை, எடுப்பாரற்ற தொலைபேசி ஒலி. நீ இல்லா அறைக்குள் நிறையும் தொலைபேசி ஒலி சொல்கிறது என்னிடம் எதையோ. உன் இப்போதைய இன்மை, முற்போதைய இருப்பு மற்றும் நீ வந்ததும் பார்க்கக்கூடிய கொஞ்சல், கோபம், அதட்டல், அன்பு எல்லாவற்றினுள்ளும் அது மெல்லூசி முனை போல் நுழைந்து கோர்த்தெடுத்து தருகிறது எனக்காக. உன் சுவடுகளின் ஒளி ரூபத்தை ஒப்படைக்கிறது என்னிடம். மௌனத்தின் மரணத்தை, விவாதத்தின் சூட்டை, பகிர்வின் இதத்தை, ஒருவேளை நீ ஒற்றப்போகும் முத்தத்தை ஒத்தி போடும் அதன் வெற்றி தேடல் தருகிறது எப்படியோ ஒரு அழகிய ஆஸ்வாசத்தை. இதுல பாத்தீங்கன்னா நாம முன்னாடி பார்த்த அதே மாதிரியான நான் என்ற கவிதை சொல்லி நீ என்ற முன்னிலைக்குரிய ஒரு பாத்திரத்திடம் சில விஷயங்களை சொல்கிறது அல்லது சில விஷயங்களை பெற நினைக்கிறது. இங்கு ஒரு தொலைபேசி உரையாடலுக்காக அந்த நான் என்ற கவிதை சொல்லியினுடைய பாத்திரம் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பை விடுத்திருக்கிறது. ஆனால் அங்கு அந்த தொலைபேசி எடுக்கப்படவில்லை. எடுக்கப்படாததே இந்த நான் என்ற கவிதை சொல்லிக்கு ஒரு ஆஸ்வாசத்தை தந்திருக்கிறது. ஏனென்றால் எடுக்கப்பட்டிருந்தால்
தான் என்னென்ன எண்ணிருப்போமோ அதற்கு மாறான விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் எடுக்கப்படாமல் இருந்ததால் இந்த கவிதை சொல்லி என்னென்ன நினைத்திருக்கிறதோ அதெல்லாம் அந்த நடந்திருப்பதாக கற்பனை செய்து கொள்கிறது. இந்த நான் என்ற தன்னிலை நீ என்ற முன்னிலைக்குள் இருக்கக்கூடிய முரண்களையோ அல்லது இணக்கங்களையோ தனக்கு சாதகமாக உருவாக்கி கொள்ள முனைவது இந்த கவிதைக்குள் கவிதையாக மாறியிருக்கிறது. இதுதான் இந்த தன்னிலைக்கான முரணை இந்த கவிதை உள்வாங்கியிருக்கும் விதமாக இருக்கிறது. அடுத்தது சில சோதனை முயற்சிகளாக கவிதைகள் எழுதப்பட்டன. அதில் நிதா எழிலரசி எழுதின ஒரு கவிதை. இந்த கவிதைக்கு தலைப்பு இல்லை. வார்த்தைகளுக்கு கால் முளைத்து நடக்கலாயின, காதுகள் கழுத்திற்கு பின்புறம் அமர்ந்திருந்தன, கட்டிலின் இருபக்க கரைகளுக்கு பக்க பலமாக காவல் காத்திருந்தன கண்கள், மூக்கு மலைப்பாம்பாக வளைந்து நெளிந்து புரண்டு கொண்டிருந்தது அரையெங்கும், விரல்கள் விறகுகளாக மாறி தீமூட்டிக் கொண்டிருந்தன, கைகள் கமலங்களாக தன்னை தகவமைத்திருந்தன, கால்கள் மட்டும் கட்டிலில் குப்புறப்படுத்தி கிடந்தன, மரமாகி இருந்த உடலில் புழுவாய் நுழைந்தது பிரம்மையால் பீடித்திருந்த படுக்கை. இந்த கவிதை ஒரு பரிசோதனை கவிதை. எப்படி பரிசோதிக்கிறது இந்த கவிதை என்றால், கட்டில் அதாவது படுக்கையும் ஒரு நபரும் ஒன்றாகிவிட்டால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை இந்த கவிதை சொல்கிறது. இந்த கவிதையை நாம் இன்னும் கூறு செய்து பார்க்கலாம். ஏனென்றால் வார்த்தைகளுக்கு கால் முளைத்து என்கிறது. வார்த்தைகள் என்பது நாம் இதுவரைக்கும் பார்த்ததில் ஒரு சொல்லாக இருப்பது எல்லாமே ஒரு லிங்கமய மொழியினுடைய அம்சமாகத்தான் இருந்திருக்கும். அல்லது அதற்கு எதிரான ஒரு மொழியாக பெண்மொழியை பெண்ணியலாளர்கள் தேர்ந்தெடுத்து அதை சிந்திப்பதற்கு ஊக்குவித்திருக்கிறார்கள். அதனால் இந்த கவிதைக்குள் வார்த்தைகளுக்கு கால் முளைத்து என்பது ஒருவேளை நிச்சயமாக ஆண்மைய மொழியிலிருந்து வந்திருக்காதோ என்ற ஒரு கற்பனையை இந்த கவிதை தருகிறது. வார்த்தைகளுக்கு கால் முளைத்து நடக்கலாயின, அது நடந்து போகுது. காதுகள் கழுத்திற்கு பின்புறம் அமர்ந்திருந்தன. அதாவது ஒரு படுக்கை எழுந்து நடந்தால் எப்படி இருக்கும்? ஏன் ஒரு படுக்கை எழுந்து நடக்க வேண்டும்? ஏதோ ஒன்று ஒரு நபராக கற்பனை செய்து அது அக்ரிணியாக மாறிவிட்ட பின்பு அந்த அக்ரிணியை திரும்பவும் உயர்திணையாக்கும் முயற்சியாக இந்த கவிதை முயற்சி செய்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த கவிதை எல்லா வகையான உறுப்புகளையும் படுக்கைக்குரியதாக மாற்ற முனைகிறது. அதே போல் எல்லா வகையான உறுப்புகளாக படுக்கைக்கு இருப்பதையும் ஒரு நபருக்கு உரியதாக மாற்ற முனைகிறது. அந்த நபர் ஒரு பெண்ணாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆணாக இருக்கலாம். ஆனால் இங்கு ஒரு உயர்திணை என்பது அக்ரிணையாகவும் அக்ரிணை என்பது உயர்திணையாகவும் அது ஆண் மைய மொழியிலிருந்து விடுபட்டு வேறு ஒரு மொழியை பேச வேண்டும் என்ற முயற்சியை கொண்டிருப்பதாகவும் இந்த கவிதை பரிசோதித்திருக்கிறது. அடுத்து ரோஸ்லின் எழுதின ஒரு கவிதை. இதுவும் கூட ஒரு குறிப்பிடத்தக்க பரிசோதனை கவிதை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கவிதை தலைப்பு ஊஞ்சல் துள்ளாட்டத்துடன். ஊஞ்சலின் துள்ளாட்டத்துடன் ஆடி அசைந்து குலுங்கி மிக மெல்லிய அதிர்வுடன் நிழலை போல் உதித்திருக்கும் அக்கனவை முதிர்ந்த கனியின் பல துண்டுகள் போல் ஆக்குகிறேன். அறையின் உடல் முழுக்க படிந்திருக்கும் தூசிகளோடு நிரம்பி தழும்புகிறது கனவின் வாசம். கிளர்ச்சியூட்டும் கனவினை ருசித்து அடங்குகிறேன் கள்வனை போல். பாதம் பதித்து கனவினை விட்டு அகல்கிறேன். உடல் முழுக்க அப்பிருக்கிறது கரிய ஓவியம். இந்த கவிதை ஒரு கனவை பற்றி சொல்கிறது. அந்த கனவு எப்படி இருக்கு? முதிர்ந்த கனி போல ஆயிடுச்சு. அது என்ன பண்ணிருக்கு இந்த கவிதை சொல்லி? வெட்டி துண்டாக்கி எந்த இடத்தில் அந்த கனவை கண்டதோ அந்த அறை முழுக்க போட்டு விட்டது. அது அந்த அறையினுடைய தூசியோடு நிரம்பி தழும்புகிறது அந்த கனவு, அந்த கனவின் வாசம். அந்த கிளர்ச்சியூட்டும் கனவு, இப்போதான் அந்த கனவு எப்படிப்பட்டது என்று அந்த கவிதை சொல்கிறது. கிளர்ச்சியூட்டும் கனவு. நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் இதுவரை இருபால் உறவினுடைய மொழியிலிருந்து கிளர்ச்சியூட்டும் கனவு என்றால் என்ன என்பதற்கு ஒரு பொருளை வைத்திருக்கிறோம். அது போன்ற ஒரு பொருளாக கூட இந்த கனவினுடைய பொருள் இருக்கலாம். இருந்தாலும் இது ஒரு கிளர்ச்சியூட்டும் கனவு. அந்த கனவை இந்த கவிதை சொல்லி ருசித்து அடங்குகிறேன். அந்த கனவை முழுக்க ருசித்து அடங்கிருச்சு. அது எப்படி அடங்குச்சுன்னா கள்வனை போல். ஏன் கள்வனை போல்? அந்த கனவு பற்றி யாருக்கும் எந்த செய்தியும் போய் சேர்ந்து விடக்கூடாது. அது தனக்கான கனவு, தன்னுடைய இன்பத்திற்கான கனவு, தனக்கு கிளர்ச்சியூட்டும் கனவு. அதனால் அதை ருசித்து அடக்கி கள்வனை போல் வைத்து விட்டது. பாதம் பதித்து கனவினை விட்டு அகல்கிறேன்.
பாதம் பதித்து, பூனை பாதம் பதித்து, யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த கனவு வந்ததே தெரியாத சுவடே இல்லாத மாதிரி அகன்று விடுகிறது. ஆனாலும் கூட அகன்று விட்ட பிறகும் கூட உடல் முழுக்க அப்பி இருக்கிறது கரிய ஓவியம். அந்த கனவுக்குள் கரிய ஓவியம் ஒன்று வந்திருக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் கரிய ஓவியம் என்பது இந்த கனவிலிருந்து கிளர்ச்சி ஊட்டும் பொருளில் இருந்து பார்த்தால் அது ஒரு ஆண் உருவமாகத்தான் படியும். ஏனென்றால் நாம் அப்படித்தான் பழக்கப்படுத்தி இருக்கிறோம் நம்மளுடைய மொழியை, நம்மளுடைய சிந்தனையை. அந்த கரிய ஓவியம் அந்த யார் கனவு கண்டார்களோ அவர்கள் மீது அப்பிவிட்டது. இது எப்படிப்பட்ட பரிசோதனை முயற்சி பாருங்கள். இது ஒரு ஆண் மைய மொழியில் இருந்து வேறு ஒரு மொழியை உருவாக்கும் பரிசோதனையில் அதே பொருளை தனக்குரியதாக்கி, பெண்மொழிக்குரியதாக்கி, ஒரு வேறு விதமான சட்டகத்திற்குள் அல்லது ஒழுங்கமைவுக்குள் இந்த கவிதை வைத்துவிட்டது. அதுதான் இந்த கவிதையினுடைய பரிசோதனை. இப்பொழுது நாம் இந்த முழு பெண்ணிய கோட்பாட்டினுடைய அம்சங்களையும் இந்த கவிதைகளுக்கு பொருத்தி பார்த்துவிட்டோம். இப்பொழுது நாம் என்னென்ன பார்த்தோம் என்று ஒரு கடைசியில் ஒரு முடிவாக பார்த்துவிடலாம். சங்க அக இலக்கியங்களில் ஒரு ஒழுங்கமைவை உருவாக்கி அதில் ஒரு பெண் என்பதை பொருத்தினோம். அதன் பிறகு அறம் சொல்லக்கூடிய அறப்பாடல்களினுடைய ஒழுங்கமைவை பெண்ணுக்குரியதாக மாற்றினோம். அது பெண்ணை ஒரு இயற்கையை கட்டுப்படுத்தி வைக்கும் தெய்வ நிலைக்கு தருகின்ற கண்ணகி என்ற தன்னிலையாக உருமாறிவிட்டதை பார்த்தோம். அதன் பிறகு பக்தி காலத்தில் அந்த நிலையிலிருந்து இறங்கி வந்து இறைமைக்குரியதாக ஆண் பெண் உறவை உருவாக்கலாம் என்ற நிலைக்கு பெண் உருவாக்கம் இருந்ததை பார்த்தோம். அது பிறகு பாரதியின் காலத்தில் அது இயற்கையை கட்டுப்படுத்த வேண்டாம், பாலியல் விடுதலையை பேசலாம் என்ற பெண் கவிதைகளை பார்த்தோம். அதன் பிறகு 90களில் தான் பாலியல் விடுதலை, லிங்கமய மொழி, பெண் மொழி, உடல் அரசியல் இதை பற்றி பேசுகின்ற பல கவிதைகள் உருவாயின. அது மட்டுமல்லாமல் சாதிய அரசியல் பேசுகின்ற கவிதைகள், அது மட்டுமல்லாமல் செயல்பாட்டு கவிதைகள், அது தவிர பரிசோதனை கவிதைகளும் பல எழுதப்பட்டன. இதுதான் வந்து பெண் எழுதக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன பெண் கவிதைகளுக்கான ஒரு அம்சமாக இருந்திருக்கிறது. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நீங்கள் அனைவரும் என்னுடைய பேச்சை கேட்டு பொறுமையாக கேட்டதற்கும் என்னுடைய நன்றிகள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். மிக்க நன்றி மேடம்.